அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்குது. இன்றைக்கும் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போணுச்சுன்னா 26,200 தான் நம்ம டார்கெட் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடந்த ஒரு வாரமாக. அந்த டார்கெட் வந்து இன்றைக்கி ரீச் ஆயிடுச்சு நிஃப்டி. அதனால தான் வந்து உங்களை ஷார்ட் போக வேணான்னு நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்டில் போகுதுன்னா அந்த ட்ரெண்டில் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு நம்ம ஆப்போசிட் ட்ரெண்டில் போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம். எவ்ரி லோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால தான் வந்து லோவில் வந்து நம்ம எப்போவுமே வந்து லோ வந்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம ப்ரீமியம் சேனல்லையும் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம ப்ரீமியம் சேனலில் என்ன கொடுத்துருக்கோங்கிறதையும் ஓரளவு பார்த்துருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து அப்பில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்னு சொல்லியிருந்தோம். டுடே நிஃப்டி வில் ஓப்பன் ஹையர் ஆஃப்டர் ஓப்பனிங் ட்ரை டு கோ அப் சைடுன்னு தான் சொல்லியிருக்கோம். நம்ம மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையிலேயே எவ்ரி லோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தோம். நம்ம நிஃப்டியோட டார்கெட் 26,200 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு 26,200. 55,000 வந்து பேங்க் நிஃப்டி சொன்னோம், அது இன்னும் ரீச் ஆகலை. அது போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நம்ம என்னென்ன கால்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஏசியன் பெயிண்ட்டு, HCL இதெல்லாம் கொடுத்துருந்தோம். நம்ம ப்ரோக்கரேஜில் சம் இஷ்யூஸ் வந்தனால வந்து அந்த ஆப்ஷன் ப்ரைஸை வந்து பார்க்க முடியல. அதனால வந்து சொல்லியிருந்தோம். நம்ம இன்றைக்கி ஓவராலாக நம்ம ஆஸ் யூஸ்வல் கால் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஓரளவு ரீசனபிள் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்டோம். நம்ம நேற்று ஹோல்டு பண்ணியிருந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து BTST ஹோல்டு பண்ணியிருந்தோம். அதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தோம். இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு BTST ஹோல்டு பண்ணியிருக்கிறோம். HAL PE பார்ப்போம் நாளைக்கு மார்னிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்றைக்கி ஓவராலாக ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ட்ரேடருக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து நான் அப்டேட் பண்ணலை அந்த டெலிகிராம் சேனலில். இன்றைக்கி வந்து சேஃப் ட்ரேடருக்கு 4,160 ரூபா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரிஸ்கி ட்ரேடருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,785 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் ப்ரீமியம் சேனலோட அப்டேட்டு. இப்போ நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம டார்கெட்டான 26,200ங்கிறது ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நிஃப்டி போகணும் அப்படின்னா சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது நமக்கு மேலே. இப்போ ஆல்ரெடி நம்ம டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போய் 26,200க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த டார்கெட்டான 26,850 அந்த ரேஞ்சுக்கு போகும். 26,850 இந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதனால் வந்து எப்படி இருந்தாலுமே இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து இனிமேல் வந்து பை சைடு போகாதீங்க, செல்லில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நிஃப்டி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. $26,200 நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து 26,247. ஆக்சுவலாக வந்து 26,240 வரைக்கும் 26,240 வரைக்கும் போகணும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த ரேஞ்சு தான் போயிருக்குது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது. 55,000 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்னொரு 800 பாயிண்ட் ஏறணும். பட் நிஃப்டி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுனாலும் பேங்க் நிஃப்டி நடக்குமாங்கிறது தெரியலை. ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் நம்ம டார்கெட்டை வந்து ரீச் ஆகலை. மேபி வந்து வரும் வாரங்களில் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி வந்து உடனே இப்போ வந்து 26,200 நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, உடனே ஷார்ட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஷார்ட்டில் வந்து போகணும். இப்போ இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம ஷார்ட் போயிடக்கூடாது. இங்கே வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதனால் அந்த டைமில் தான் நம்ம ஷார்ட் போகணும். அது வரைக்கும் ஷார்ட் போயிடாதீங்க. நிஃப்டி இறங்குனா எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம
இறங்குனா வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 26,000 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதை விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா 25,870 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். நமக்கு வந்து நிஃப்டி இறங்குச்சுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா, இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் திருப்பி. இன்னும் ஓவரால் ட்ரெண்டு நிஃப்டி பையில் தான் இருக்கிறான். அதனால் வந்து பயப்பட வேணாம், யாரும் ஹோல்டு பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியும் இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அதுலேயும் வந்து ஷார்ட் போயிடாதீங்க யாரும். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட் போடுறத பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு வந்து யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. இருந்தாலும் வந்து பை சைட்லேயும் இருக்காதிங்க. ஏன்னா பையில் நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதில் வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அதுக்காக தான் பையில் இருக்காதிங்கன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டை, ஒரு 2 நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும். அப்படி இல்லையா இன்ட்ராடேயில் போங்க. இன்ட்ராடேயில் வந்து என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணாதீங்க. இதுதான் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பட்டனை ஒரு அமுக்கிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அப்டேட் வேணும்னா நம்ம ஃப்ரீ சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மார்னிங் ரிப்போர்ட் வந்து அதுலேயும் அனுப்பிடுவோம். எல்லாத்துலேயுமே வந்து எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணோம், என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது அதையும் நீங்கள் பார்த்து லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.